நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சீரீஸ் ஆஃப் ஹீலிங் வீடியோஸில் இன்னைக்கு ஒரு சின்ன டெக்னிக் நம்ம கற்றுக்கலாம். கண்களை மூடி ரிலாக்ஸாக உட்காருங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஓகே ஃபைன், அப்படியே விஷுவலைஸ் பண்ணி கண்களை மூடி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிற மாதிரி, அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி நாக்கில் விட்டா ஜஸ்ட் ஃபீல் த டேஸ்ட், ஃபீல் த ஸ்மெல். அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்கள். நல்லா ஆழமாக ஒரு மூச்சு எடுத்து இந்த ஃபீலிங் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கண்களை திறந்துக்கலாம். எப்படி நம்ம இமேஜின் பண்ண ஒரு சின்ன விஷயம்தான் அது நமக்குள்ள ஒரு இம்மீடியட்டான இம்பேக்ட். அது எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்டு அதே இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு எமோஷனும் நமக்குள்ள அதுக்கான இம்பேக்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதோடைய விளைவு நம்ம பாடியில் இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கோவப்படும் போது அது நம்ம உடலில் எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகுது. சோகமாக இருக்கும்போது பசி வராது. ஸோ அதனால தான் நம்ம துக்க வீடுகளில் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட வேண்டாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க துக்கமாக இருக்கிற நேரத்தில். ஸோ நம்ம ஒவ்வொரு உணர்வும் நம்ம உடம்போட அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த எமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த EFTயை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அது வர்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்ப்போம்.